5 தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு அந்த தடை அப்படிங்கிறது இன்னும் நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் தடையை நீட்டிச்சு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை உள்ளிட்ட தொகுதிகளுடைய இடைத்தேர்தலுக்கான தடை என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. எப்போ வரைக்கும்? ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. இந்த உத்தரவினுடைய முக்கிய அம்சங்கள் என்னங்கிறத கேட்போம். செய்தியாளர் சுரேஷ் நேராரு. சுரேஷ், இப்போ இந்த 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடை ஆகஸ்ட் 24 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. உயர்நீதிமன்ற உத்தரவினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன? வணக்கம். அதாவது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செஞ்சிருந்தாரு. அதே போல கரூர் தொகுதி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதியாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயபாஸ்கர், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசைக்கு சுப்பையா 5 பேரும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. இவருடைய வெற்றியை எதிர்த்து தேர்தல் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தொகுதிகளுக்கு தேர்தல் அறிவிக்க கூடாது அப்படின்ற கோரிக்கையோட திருநெல்வேலி பாளையங்கோட்டை சேர்ந்த வெங்கடாஜலபதிங்கிறவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தாரு. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இந்த தேர்தல் வழக்கு முடிவுக்கு முன்பாக இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துறது அரசு பணம் செலவிடப்படுவதுடன் ஒரே தொகுதியில 2 மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அரசியல் சாசன பிரச்சனை ஏற்படும். அதனால இந்த 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு சம்பந்தமா பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கும் மத்திய அரசுக்கும் சட்டப்பேரவை செயலாளருக்கும் அதே போல 5 பதவிகளை ராஜினாமா செஞ்ச சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்ப நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழல்ல இந்த வழக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு இன்னைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. ஆனா இந்த வழக்கு விசாரணைக்கு எட்டாததுனால மனுதார தரப்புல ஆகிற இந்த வக்கீல் இந்த ஏற்கனவே ஒரு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு முறையீட்டை முன் வச்சாரு. இதை நீதிபதிகளுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாரு. இதையடுத்து இந்த ஏற்கனவே இந்த வழக்குல அதாவது தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட அந்த தடையை ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் நீட்டித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த வழக்கினுடைய விசாரணையும் ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.